Good morning VF. Welcome back to our channel. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டெஞ்சிங்கோ அப்படிங்கற ஊர்ல இது ஒரு பெமா ஹோம் ஸ்டேங்க. நேத்து நைட் நம்ம இங்க தான் வந்து ஸ்டே பண்ணோம். நைட் லொகேஷன் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. ஒரு அருமையான லொகேஷன் இந்த ஏரியா ஃபுல்லாவே. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம யுமிகோ and தானோஸ் வந்து ரெடியா நிக்கறாங்க. அண்ட் இங்க பாருங்க இவங்க தாங்க நமக்கு வந்து ரூம் கொடுத்தாங்க. அக்காஸ் ரெண்டு பேரும். அக்கா சே ஹாய். ஹாய். சோ இவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க. இங்க பாருங்க நம்ம வீட்ல கட்டோலி கடிக்க வருதுங்க. இங்கே பூனைக்குட்டி இது அம்மாங்க அதோட குட்டிங்க பாருங்க பால் குடிச்சிட்டு. சரி ஓகே பியூஃப் இங்கே பாருங்க நிதிஷ் ப்ரோ ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? செம்ம குளிருங்க. நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குளிருங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி நம்ம 2 டிகிரி போயிடுச்சு ஒரு தூங்குனதுக்கப்புறம். நடுங்கி மூக்கெல்லாம் அடைச்சி சளி பிடிச்சி மாத்திரை சாப்பிட்டு தைலம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நைட்டு. ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர ஆப்போசிட்டு செம்ம சன்னு சூரியன் வந்து அப்படியே வந்து நம்மளை அப்படியே வெயிலில் வந்து ஒரு கதகதப்பாக வச்சிருக்கு. நம்ம அப்படியே பைக் எடுத்து கொஞ்சம் தூரம் போனால் சரியாயிருவோம் பியூஃப். ஸோ இங்கே பாருங்க பியூஃப் நம்ம லோகோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம லடாக் ரைட் பிரிண்ட் பண்ணோம்ல. ஸோ அது நிறையாவே நம்ம பிரிண்ட் பண்ணோங்க. எங்கே போனாலும் நமக்கு தேவைப்படும்னு. ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணலாம் பாருங்க. இங்கே பாருங்க பியூஃப். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய மோட்டோ வ்ளாகர்ஸ் வந்திருக்காங்க இங்கே. ஸோ நம்மளும் இப்போ நம்மளோட லோகோவை பதிச்சிடலாங்க. நம்ம எங்கள் ஊரில் அடித்தேன் ப்ரோ இதை. ஸோ பார்த்தீங்களா பியூஃப் வேறு லெவலில் இருக்கா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் கொலேஜ் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருப்பாங்க. இது நான் தாங்க. இது ட்ராக்ல ஓட்டினது. இது லடாக்ல இருந்தது. இது பேங்காங்க. இது ஒவ்வொரு ஊர்லங்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் எடுத்த ஃபோட்டோஸ். இது கோவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா. ஒவ்வொரு ஸ்டேட்டில் எடுத்த ஃபோட்டோஸை வந்து கம்பைன் பண்ணி நான் இப்படி வச்சுருக்கேன் பியூஃப். சரி ஓகே பியூஃப் வாங்க நம்ம அப்படியே மோட்டோ விளாகிங் எடுத்துகிட்டே பேசுவோம். சரி போப்போ இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம டவாங் ரீச் ஆயிடுவாங்க கண்டிப்பாக. என்னன்னா டவாங் ரீச் ஆகிரும் பியூஃப். சரி ஓகே பியூஃப் வாங்க போகலாம். லவ் யூ ஆல். பியூஃப் இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே பாருங்கள் இந்த கிளாஸில் தான் நம்ம லோகோ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐயோ கடிக்க வராது. அங்கே பார்த்தீங்களா வியூஃப், இது நாய் மேலே கொலைக்காரில் இருக்குதுங்க. நான் ஒன்றுமே பண்ணல வியூஃப். ஆனால் அது எனக்கு கடிக்கிறதுக்குனே தெரியுது வியூஃப். ஐயோ வராது பார்த்தீங்களா வியூஃப். ஐயோ கடிச்சிட்டு போதே பயமாக இருக்கு. அங்கே பாருங்கள். ஐயோ எங்கேங்க ரோட்டில் போகுது. ஓய் வீட்டுக்குள்ளே போ வீட்டுக்குள்ளே போ. சரி ஓகே பியூஃப் வாங்க நம்ம மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவாங் ரீச் ஆக போகிறோங்க. டவாங் வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது? எக்ஸாக்டாக ஒரு 230 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் வருதுங்க. நம்ம ஈஸியாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ரீச் ஆகிடலாங்க. இதுக்கப்புறம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குமாங்க. ரோடு வந்து டேமேஜ் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி மேப்லேயும் பார்த்தாங்க 5 hours தான் போட்டுருச்சு. ஸோ நம்ம நார்மலாக 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம மேப்பில் காட்டுறது 4 hours அது மாதிரி காட்டுது. ஒரு ஹில்ஸுங்கிறனால ஒரு 1 hour சேர்ந்து காட்டுதுங்க. அப்போ ரோடு நல்லா இருக்குன்னு தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா இடத்த பாருங்க வியூஃப் என்ன மாதிரி இருக்குது, வேற லெவலில். இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். என் வாய்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா அதுக்கு காரணம் வந்து கோல்டு. ஏன்னா திட்டுறக்கு பதிலாக நீங்கள் அந்த கோல்டை திட்டுக்கோங்க. அது இங்கே இருக்கிற நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 டிகிரி தான் டெம்பரேச்சர் இங்கே இருக்குது. ஸோ 9 டிகிரி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்த வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் 9 டிகிரி நீங்கள் நம்புவீங்களா? அதான் 9 டிகிரிங்க. லைட்டாக இந்த வெயிலில் ஒரு 5 நிமிஷம் நின்னா கதகதப்பாக இருக்கும். தவிர இதில் ட்ராவல் பண்ணவே முடியலங்க. கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஒரு ஒயிட் ஷேட் ஆகுதா. இந்த பனியில் வந்து வெடுப்பு வரும் அப்படிம்பாங்க தெரியுங்களா நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரிங்க ஃபுல்லாக கையெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஆகிடுது இந்த மிஸ்ட்டுனால. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை பியூஃப். இன்றைக்கி நம்ம எப்படியாச்சும் டவாங் ரீச் ஆகின்னு கொஞ்சம் ஏர்லியாகவே லேட் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே இறக்கத்தில் இறங்க கொஞ்சம் அப்படியே குளிர் கம்மியாகுது பியூஃப். அதுதாங்க ஒரே அட்வான்டேஜ். வாய்ஸில் உங்களுக்கு மேஜராகவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காது அடைச்சிருக்கு. அதனால் நான் பேசுகிறது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா ஒன்றும் தெரியல பியூஃப். பட் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி தப்பில் போயிட்டே இருப்போங்க. நமக்கு வச்சது என்னவோ அதுதான் அமையும். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை பியூஃப். இங்கே பாருங்கள் பியூஃப், ஏதோ ஒரு மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. எங்கே இருக்கோம்? ஆக்சுவலாக பசிக்குது பியூஃப், செம்மையாக பசிக்குது. செம்மையாக கொளுத்துதுங்க. பசி உயிர் போகுது பியூஃப். ஐயோ ஏதாவது ஒரு ஹோட்டல் சிக்குன்னு நானும் பார்க்குறேன். சரி ஓகே அப்படின்னு நானும் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டல் சிக்குன்னு பார்க்குறேன். இங்கே எல்லோரும் இருக்காங்க. இது என்னதுங்க?
மக்கள்லாம் கூட்டமாக இருக்காங்க வீஃபு. ஏதாச்சும் விசேஷ வீடாக இருக்க போது நம்ம ஹோட்டல் நினச்சி போய் சாப்பாடு கேட்டு கலாய்ச்சிட போகிறாங்க. என்னங்க ஒரு ஹோட்டல் கூட கிடைக்காம போகுது வீஃபு. செம்மையாக வயிறு அப்படியே சுண்டி இழுக்குதுங்க. நேற்று காலையிலையும் மேகி, நைட்டும் மேகி. இப்போ ஏதாச்சும் சோறு கொடுங்கடா, பசிக்குதுடா. எங்கடா இருக்கீங்க கடை? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சோறு கொடுங்கடா டேய். எங்கடா ஹோட்டல், எங்கடா ஹோட்டல், எங்கடா ஹோட்டல்? பாருங்க வீஃபு, அப்பா என்ன இடங்க ஃபுல்லாக பாருங்கள் வீஃபு. பெருசாக ஹில்ஸ். என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஒரு க்ரீன் சீனரியை பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி வெறும் பிளெயின் ஹில்ஸுங்க. என்ன மாதிரி இருக்குது இடங்கள்லாம். எங்கேங்க என்னங்க நடக்குது இங்கே? வேற லெவலில் இருக்கும் போலே ஒவ்வொன்றுமே. அப்பா வேற லெவலில். மாசுக்கு இங்கே 360 ஆன் பண்ணுவோம். இப்போ 360 வியூ நல்லா இருக்கா? இப்போ பாருங்க வீஃபு, இதுலே உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம்லாம். இப்போ பாருங்க வீஃபு எப்படி இருக்குன்னு ஹில்ஸு. இந்த பக்கம் பாருங்க வீஃபு, அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் ஏதோ ஃபுல்லாக அந்த குட்டி குட்டியாக புல்லு முளைச்சிருக்குங்க ப்ரௌன் கலரில். என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்ணுறீங்க? மேஜிக்காடா அடே அடே. அருணாச்சல் பிரதேஷ் இப்பெல்லாம் நல்லா இருக்கா வீஃபு? ஐயோ, இங்கேனாலும் சரி லடாக்குனாலும் சரி ஒரே விஷயத்தாங்க. ஓவர் சீன் போட்டு எங்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும், அவ்வளோதாங்க, செத்தோம். ஆக்சிடென்ட்டு தான், செத்துருவோம். இன்டர்காவா பண்ணு ப்ரோ. பிஎஃப்ஏ பிஎஃப்ஏ இங்கே பாருங்க பிஎஃப்ஏ. ஒரு வழியாக வந்து இங்கே பாருங்களா விஎஃப்ஏ. ஐ லவ் அருணாச்சலா, சாரி இது வி லவ் அருணாச்சல் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாங்க. ஸோ அங்கே தான் விஎஃப்ஏ இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் லவ் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது உண்மை தான். அதே மாதிரி வி லவ் அருணாச்சல், அதே மாதிரி வி லவ்ங்க. நாங்கள் 2 பேருமே வந்து அருணாச்சலை ரொம்பவே லவ் பண்ணுறோம். அதனால் இது அருணாச்சல் அங்கே தாங்க இருக்கோம். இது வந்து பொம்டிலா அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அதுதான் அந்த வில்லேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லேஜ் அந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ் பொம்டிலான்னு. ஸோ அதான் பிஎஃப் இங்கே வச்சுருக்காங்க. பிஎஃப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே இவங்களும் அஸ்ஸாம்லேருந்து டவாங்க்கு வந்து vlog எடுத்து டவாங்கை வந்து பெருசு பண்ணுறதுக்கு நம்மள மாதிரியே அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு vlog எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஊர்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. Where are you from, sister? I'm from Dibrugarh, Assam. Dibrugarh, Assam. How many kilometers your home to there? Like Tawang? From Tawang, Yeah. I guess around 630 kilometers. 630 kilometers. 630 kilometers வந்து அவங்க travel பண்ணி இந்த vlog வந்து கண்ட்ரோல் And I'm traveling with my 2-year-old kid. This is his first time to. This is his first time at such a high altitude. Okay. Like Sela Pass is 13,000. Yeah. So this is his Sheila first. Pass. Sela Pass, it's 13,700. Yeah. It's his first time to travel at such high altitude. Okay, okay. Oh, he's okay. just 2 years old. Okay, okay. He's just 2 years. இங்க பாருங்க. Hey, Papu, say hi. Papu, செம கியூட்டா இருக்கு. Hi. Bye bye. Chiku. Papu, say hi. No, we will flip. Okay. Oh, no. பாப்பாக்கு வண்டி ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா. பாப்பா, come with me. அம்மா. Look, we Coming. are enjoying with Arya. They, both of them are YouTube bloggers. Would you like to come? Come. Hey. போறியா? ஏன் போற? இரு செல்லக்குட்டி, போவாத. Come. Say hi. You are going on a bike ride or what? Say Mama's channel. Hi. Say hi. Oh, da. Okay. Bus. பாத்தீங்களா வீப்பே, பாப்பா பாவங்க எவ்வளவு கியூட்டா இருக்கா, அழகா இருக்காங்க. பாப்பா வந்துட்டு என்கிட்ட வரக்கு பயப்படுறாங்க. அங்க பாருங்க, அவங்க அப்பாட்ட தாங்க இருக்கா, அவங்க அம்மாட்ட கூட இருக்க மாட்டேன்டா. He's dad's son. Yeah. வந்து vlog எடுத்துருக்கப்போ பைக்கர்ஸ் வந்து அஸ்ஸாம்ல இருந்து வந்திருக்காங்க. Hi brothers. Hi. We are from Tamil Nadu, motor vloggers. Yeah. Say hi brothers. Yeah. To Tawang, going to Tawang. Yeah. Say hi. Hi. So இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல இருந்து டவாங் போயிட்டாங்க. Are you back from Tawang? No. We are going to Tawang. We also going to Tawang. Yeah. ஓகே பாருங்க இப்போ நம்ம கூட இவங்களும் போறாங்க. நிறைய ரைடர்ஸ் வந்து நம்ம கூட இங்க ஜாயின் ஆயிருக்காங்க. ஆமாப்பா, நம்ம இந்த மாதிரி போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கூட இருக்கறனால நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வீஃப். சரிங்களா, அது வந்து உண்மையிலே இருக்கு. சிஸ்டர், your name? My name is Twinkle and my channel's name is Sher Singh Ke Kisse. Sher Singh Ke Kisse. Because he's Sher Singh. Oh, he's sharing. My channel
based on his name. ஓகே 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 அவர் நேம்ல வந்துட்டு நேமை ஸ்டார்ட் பண்ணி கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க சேனலில் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லாங்க. ஸோ இங்கே பாருங்க ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் நான் வந்து டவாங் தாங்க போகிறோம். இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே டவாங் போகிறோம். ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிஎஃப். அங்கேருந்து மோட்டோ விளாகிங் பண்ணிட்டு வந்தோம். இடையில பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சுங்க. பையா வேர் ஆர் யூ ஃப்ரம் பையா? Assam. Which place, bhaiya? Nogao. Assam Nogao. Assam Nogao. How many kilometers from your home to Tawang? Home to Tawang, it's about 470 kilometers. 470 kilometers. Hey, all are same places? Yes, yes. Okay, okay, brother. How many hours you take, brother, to there to here? 7 hours. When you start the ride? Morning 4. 4. Today 4. Okay, okay, okay. Thank you, bhaiya. Thank you, bhaiya. My channel name is Bharat Views. Bharat Views. Search in BVF. See in my BVF. You search it, it will become. Yeah, brother. Thank you. இங்கே பார்த்தீங்களா இப்போ எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறக்காக கேட்டாங்க. சரி நம்மளும் அவங்க ஐடியா சொல்லியிருக்கோங்க. பிரதர் சே ஹாய் பிரதர். Hello. Hi. Hi everyone. குட்டி பாப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்கா. ஏய் ஏய். சரி ஓகே பிஎஃப். அங்கே பாருங்க அந்த பாப்பா அப்படியே கிளம்பிட்டாங்க. அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம பசங்க எல்லாம் அவங்களும் கிளம்புறாங்க. நம்மளும் கிளம்புறாங்க. இப்போ கிளம்புனா தான் சீக்கிரம் போக முடியும். அப்போ தான் நம்ம இன்னைக்குள்ள எப்படியாச்சும் வாங்க ரீச் ஆக முடியும் பிஎஃப். சரி ஓகே பிஎஃப் வாங்க அப்படியே மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பிஎஃப் வாங்க அப்படியே கிளம்பிடுவோம். க்ளவுஸு கொஞ்ச நேரம் உள்ளே வச்சுக்கலாங்க. கிளம்பு. ஐயோ அண்ணன் வண்டி எடுக்க முடியாது. சரி ஓகே 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 எடுக்கட்டுங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். பாப்பா பாய். ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவர் போய் இடிச்சிருப்பார் வண்டியிலேயே. சரி ஓகே பிஎஃப் கிளம்ப. இங்கே பாருங்க இங்கேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து கரெக்டாக அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காங்க இங்கே. ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு காலையில் தாங்க கிளம்பியிருக்காங்க. காலையில் கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே டவாங் ரீச் ஆயிடுவாங்க. நம்மளும் அதுக்குள்ளே அப்படியே டவாங் ரீச் ஆயிடலாங்க. பிஎஃபே நம்ம வந்து vlog எடுத்துகிட்டு அப்படியே மோட்டோ vlogging எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னடா லைட்டாக அந்த மூக்கெல்லாம் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் வாய்ஸ் தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? கொஞ்சம் பெட்டர். அதாவது இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாவே பேச முடியுது பிஎஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. ஒரு சின்ன வீடுங்க. இங்கே பாருங்கள் அந்த வீடு பாருங்கள். ஒரு சின்ன வீடு. இங்கேயே வந்து அவங்க சின்னதாக வந்து ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டதையுமே வந்து எங்களுக்காக ரெடி பண்ண ஃபுட்டுங்க இதெல்லாம். பையா சே ஹாய். Hi, your name? Okay. Say subscribe. Say subscribe. சாப்பாடு, அப்புறம் தால், காலிஃப்ளவர் பொரியல், அந்த இது என்னென்னு தெரிலங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஊறுகாய், கார சட்னிங்க, மிளகா சட்னியை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சாலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நிதிஷ் ப்ரோ இங்கே பாருங்க உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு என்னதுன்னு சொல்லுங்க. ஊறுகா. ஒரு கிண்ணமே வந்துருச்சு. ஆனா ஊறுகா விடு ப்ரோ. இங்க பாரு ப்ரோ. இன்னும் இது உனக்கு இன்னும் பிடிக்கும் ப்ரோ. என்ன தெரியுதா? மிளகா சட்னி. காரம் தான் அள்ளி சாப்பிடுவே ப்ரோ. உனக்காகவே இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க பீஃப். இது வந்து சிக்கன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சிக்கன் கொடுத்துருக்காங்க பீஃப். அதே மாதிரி எங்கே வருங்க உங்கள் குட்டி பாப்பாலாம் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே பீஃப் நான் சாப்பிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணுறேன் பீஃப். ஓகேவா? சரி ஓகே பீஃப் நம்ம அடுத்த எபிசோட் பாருங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம டேரெக்டாக டவாங் ரீச் ஆக போகிறோம். சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பீஃப். ஸோ இப்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சாலும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு டவாங் வந்து வேறு லெவலில் இருக்குங்கிறத வந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். லடாக் போகிற எல்லாரையும் டவாங் போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பீஃப். சரி ஓகே பீஃப் இதோட வீடியோ வெயிட் பண்ணிக்கலாம். பாய்.